இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேற்கு நோக்கி பாய்மார்கள். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம தீபகர் பாறைகள்ல கிழக்கு நோக்கி பாய்மார்கள் பார்த்திருப்போம். இப்போ மேற்கு நோக்கி பாய்மார்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா இமயமலை ஆறுகள்ல இருந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஜியோகிராஃபி தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். மறக்காம போய் பார்த்துருங்க மற்ற ரெண்டு வீடியோவும். மேற்கு நோக்கி பாய்மார்கள். மேற்கு நோக்கி பாய்மார்கள் என்னன்னா மொத்தம் 3 தான் இந்தியாவில் தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாய்மார்கள் இருக்கு. என்னென்ன? நர்மதை, தபதி, மாஹி அப்படிங்கிற 3 ஆறு தான் மேற்கு நோக்கி பாய்மார்கள் இருக்கு. நம்ம இந்த இதுல நம்ம ஸ்கூல் புக்ல நர்மதை தபதி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎம்பிசிக்கு நர்மதை தபதி மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நர்மதையும் தபதியும் தெரிஞ்சா போதும். ரெண்டா பிரிச்சுக்கிறேன், நர்மதை தபதி. இப்போ நர்மதை நம்ம எப்படி பார்த்துட்டோம்? அதோட உருவாக்கம், நீளம், அதோட பரப்பளவு, அதுக்கப்புறம் அதுக்கு வேறு பெயர்கள் அந்த வேறு பெயர்கள், நெக்ஸ்ட் அது எங்க போய் கலக்குது, லாஸ்டா அதோட துணையாளர்கள் பார்த்திருக்கோம். இந்த ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம எல்லா இதுவும் பார்த்திருக்கோம் ஆறுகளையும். ஸோ இதையும் அதே மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உருவாக்கம். ஓகேங்களா? இது எங்க உருவாகுது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துக்கு நான் மாஃபி போடுறேன். மத்திய பிரதேசத்துல அமர்கண்டக் பீடபூமி. ஓகேங்களா? அமர்கண்டக் பீடபூமியில 1057 கிலோமீட்டர் 1057 மீட்டர் 1057 மீட்டர் உயரத்துல இருந்து அமர்கண்டக் பீடபூமியில உருவாகுது. அதே தபதியை கேட்டீங்கன்னா அதே மத்திய பிரதேசத்துல எங்க? பெட்ரூல் மாவட்டம். ஓகேங்களா? பெட்ரூல்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல முல்டாய்ங்கிற இடத்துல 752 மீட்டர் உயரத்துல இருந்து உருவாகுது. எங்க உருவாகுது? நர்மதை மத்திய பிரதேசம் அமர்கண்டக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல இருந்து உருவாகுது. அதே தபதிங்கிறது மத்திய பிரதேசம் பெட்ரூல் மாவட்டத்துல முல்டாய்ங்கிற இடத்துல 752 மீட்டர் உயரத்துல உருவாகுது. ஓகேங்களா? இப்போ உருவாக்கம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட நீளம் மற்றும் பரப்பளவு பார்த்தோம்னா நீளம் இதுக்கு 1312 அப்படின்னு காட்டிக்கலாம். 1312 கிலோமீட்டர். அதே மாதிரி பரப்பளவு கேட்டீங்கன்னா 98796 சதுர கிலோமீட்டர். சதுர கிலோமீட்டர். அப்ப நர்மதையோட பரப்பளவு என்ன? 98796 சதுர கிலோமீட்டர். அதோட நீளம் 1312 கிலோமீட்டர். அதே மாதிரி தபதிக்கு 724 கிலோமீட்டர் நீளமுடையது. இதோட பரப்பளவு கேட்டீங்கன்னா 65 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. சதுர கிலோமீட்டர் பரப்பு. இப்போ வேறு பெயர்கள் ரெண்டுக்குமே புக்ல வேறு பெயர்கள் கொடுக்கல, வேறு பெயர்கள் இல்லை நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய இந்த இடத்துல காட்டுது. ரெண்டுமே காம்பே வளைகுடா வழியா வருங்களா? ரெண்டுமே என்ன? குஜராத்ல இருக்க காம்பே வளைகுடா வழியா போய் கலக்கு வைக்கலாம். காம்பே வளைகுடா வழியா போய் எங்க கலக்குது? அரபிக்கடல்ல கலக்குது. அரபிக்கடல். காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதோட துணையாறுகள். நிறைய பேர் என்ன சொல்றீங்க? படிக்க டஃபா இருக்கு, ஏன்னா நிறைய இருக்கு. ஸோ படிக்க டஃபா இருக்குங்க. அதுக்காக ஒரு ஷார்ட்கட், அது ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்கும் ஒரு பேர் ஞாபகம் வச்சுங்க. நர்மதைன்னு வந்தா என்ன பேர் வச்சுங்க? ஹரன்ங்கிற பேர் ஞாபகம் வச்சுங்க. தபதின்னு வந்தா அருணாங்கிற பேர் ஞாபகம் வச்சுங்களா? அருணாங்கிற பேர் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் ஞாபகம் வச்சுங்க. நர்மதைன்னு வந்தா என்ன? ஹரன். தபதின்னு வந்தா அருணாவதி. ஓகேங்களா? இப்போ நர்மதைன்னு வந்தா ஹரன் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஹரனுக்கான ஷார்ட்கட் என்ன? நர்மதைக்கான ஷார்ட்கட் என்ன? ஹரன்ங்கிற ஒரு நபர். ஓகேங்களா? ஹரன்ங்கிறவர் என்ன பண்றாரு? 2 பொருள் வாங்க போறாரு. என்ன? துணியை நம்ம தூதின்னு வச்சுக்கோங்க. துணிக்கு பதில் தூதின்னு நான் வச்சுங்க. அடுத்து டவ் சோப்பு 2 வாங்கறதுக்காக கடைக்கு போறாரு. கடைக்கு வண்டி எடுத்துட்டு போறாரு. போற வழியில வண்டி என்னாச்சு? கோளாறு ஆயிடுச்சு. ஓகேங்களா? போற வழியில வண்டி என்னாச்சு? கோளாறு ஆயிடுச்சு. சரி, கோளாறு ஆனிச்சு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? தள்ளிக்கிட்டே பக்கத்துல தான் கடை இருக்கு. ஸோ தள்ளிக்கிட்டே கடைக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. போற வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்ன ஆயிடுச்சு? சக்கரம் பஞ்சர் ஆயிடுச்சு. சக்கரம் என்னாச்சு? பஞ்சர் ஆச்சு. தலைவருக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. அவர் பாக்கெட் என்ன ஆச்சு? பலூன் இருந்துச்சு. ஓகேங்களா? பலூன் எடுத்து பஞ்சர் அடிக்கலாம், பஞ்சரான ஓட்டை எடுத்து அடைக்கலாம், அப்படியே தைட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? பலூன் கழுவும். பலூன் எடுத்து அடைக்கலாம் பிளான் பண்றாரு. பலூன் எடுத்து அடிச்சா என்ன ஆச்சு? பலூன் பர்ன் ஆயிடுச்சு. ஸோ பர்ன். ஓகேங்களா? இதான் இதோட துணையாறுகள். பாருங்க, ஹரான், தூதி, டவா, கோலார், சக்கார், பஞ்சர், பலூன், பர்னா அப்படிங்கிறத இதோட துணையாறுகள். துணையாறுகள் முடிஞ்சா இப்போ இவ்வளவு சிம்பிள் இருக்கு பாருங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. ஹரன்ங்கிறவர் என்ன பண்றாரு? துணியும் டவ் சோப்பும் வாங்குறதுக்கு வண்டி எடுத்துட்டு போறாரு. போற வழியில வண்டி கோளாறு ஆயிடுது. ஸோ கோளாறு ஆனதுனால என்ன பண்றாரு? அவரு தள்ளிட்டு போறாரு. தள்ளுறப்ப வண்டி பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஆனா சக்கரத்துல பலூன் வச்சு அடைக்கிறாரு. பலூன் பர்ன் ஆயிடுச்சு. ஸோ கதை முடிஞ்சா சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் அருணாவதி. தபதிக்காங்க அருணாவதி இவருக்கு ஹரனுக்கு கன்வென்ஷன் சிஸ்டர். ஸோ அருணாவதி என்ன பண்றாங்க? அருணாவதி அவங்க வாங்க போறாங்க. என்ன வாங்க போறாங்க?
கோதுமை மற்றும் பொரி. கோதுமையும் பொரியும் வாங்குறதுக்காக வாங்கிட்டு வரதுக்காக கோதுமையும் பொரியும் வாங்கிட்டு வாங்கிட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. போற வழியில என்ன பண்றாங்க அவங்க ப்ரோ ஹரங்கிற இடத்துல ப்ரோ ஸோ புரோவை பாக்குறாங்க. புரோவை பார்த்து புரோவோட வண்டி என்னாச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. நினைக்கிறாங்க பஞ்சரா கேட்கறாங்க. அப்புறம் என்னாச்சு இந்த பர்ன் ஆயிடுச்சு. ஸோ பர்ன் ஆனது என்னது நெருப்பு வருது. ஸோ அனலா இருக்கு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. அனலா இருக்கு நீ எதுவும் பண்ணாத சும்மா இரு நீ சும்மா இரு நீ சும்மா இரு நீ சு முடிஞ்சா. இப்ப இதோட துணையாளர்கள் பேர் இதாங்க வச்சுங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸ்டோரி புரிய ஞாபகம் வச்சு நல்லா அருமையா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவு துணையாளர்கள். இப்போ மேற்கு நோக்கி பாய்மார்கள் ஃபுல்லா முடிச்சாச்சு. அதாவது இமயமலை ஆறுகள் இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளை ஃபுல்லா முடிச்சிட்டோம். இமயமலை ஆறுகள் பார்த்தாச்சு. மேற்கு நோக்கி பாய்மார்கள் மேற்கு நோக்கி பாய்மார்கள் பார்த்தாச்சு. கிழக்கு நோக்கி பாய்மார்கள் பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.